ஹாய் மை டியர் டிவைன் சோல்ஸ். எல்லா தெய்வீக ஆத்மாக்களையும் என்னுடைய இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் சிவசக்தி சோல் ஜெர்னி சேனலின் மூலியமா சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மீட்டிங் ஆஃப் டிவைன் மாஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினைன் ஃபர்ஸ்ட் டைம் இன் லைஃப். இன்னைக்கு நம்ம இதை பற்றி தான் பேச போகிறோம். ட்வின் ஃப்ளேம் ஜெர்னியில் ட்வின் ஃப்ளேம்ஸ் உடைய செகண்ட் ஸ்டேஜை பற்றி தான் பேச போகிறோம். டிவைன் மாஸ்குலின் டிவைன் ஃபெமினைனை சந்திக்கும் போது எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும், ரெண்டு பேரோட எனர்ஜிஸில் எப்படிப்பட்டதாக இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் முன்னோக்கி எப்படி போவாங்க, அந்த ஃபேஸில் அவங்க எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் கோ த்ரூ பண்ணுறாங்க, இந்த ஸ்டேஜில் எப்போ அவங்க முதல் தடவையாக சந்திக்கிறாங்களோ அந்த ஃபேஸை நம்ம ஹனிமூன் ஃபேஸ் அப்படின்ற பேரில் தான் பேசுவோம். இன்னைக்கு இதை பற்றி தான் பேச போகிறோம். ஆல்ரெடி இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி சம்பந்தமாக சில வீடியோஸ் போட்டிருக்கேன் அண்ட் அதோட ட்வின் ஃப்ளேம்ஸ் ஜெர்னி சீரீஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். ஸோ அதையெல்லாம் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ வாங்க இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னியுடைய செகண்ட் ஸ்டேஜை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம என்ன பேசணும், 5Dயில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க, பேர்ட் சோல்ஸாக தான் இருப்பாங்க. ஆனால் 3D வேர்ல்டுக்கு, இந்த எர்த்துக்கு அடுத்தடுத்து பல ஜென்மங்கள் பல பிறவிகள் எடுத்து வரும்போது இந்த டிவைன் ஃபெமினைனுடைய எனர்ஜி கொஞ்சம் கீழே லோ லெவலுக்கு போகிறதுனால யூனிவர்சல் லெவலில் ஃபெமினைன் எனர்ஜியில் ஒரு டிப் வரும் அவங்களுடைய சோல் கான்ஷியஸில். ஸோ அதுக்காக டிவைன் மாஸ்குலின் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. என்னுடைய ஃபெமினைனை ஹையர் லெவலுக்கு அசன் பண்ண வைக்கணும்னா நானும் அவங்க கூடவே மறுபடியும் இந்த 3D வேர்ல்டுக்கு, எர்த்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அப்படிப்பட்ட ரிஸ்கையும் எடுப்பாங்க. அதனால ஃபெமினைன் பிறக்கிற சேம் டைம் லைனில் இவங்களும் பிறப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு பேருமே ஒன்றாவே சேர்ந்தே இந்த 3D வேர்ல்டில் பர்த் எடுக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். ரெண்டு பேரும் ஒன்றாவே தான் இந்த 3D வேர்ல்டுக்கு வராங்க. இந்த ரெண்டு பேரோட பிறப்பும் தனித்தனியாக வெவ்வேறு ஊர்கள், வெவ்வேறு நாடுகளில் கூட இருக்கும். இந்த ரெண்டு பேரோட ஜெர்னியும் தனித்தனியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு நாள் இந்த ரெண்டு பேரும் சந்திப்பாங்க. இவங்க சந்திக்கும் போது நம்மளோட இந்த டிவைன் ஃபெமினைன் அவங்களோட எனர்ஜி ஆல்ரெடி லோ எனர்ஜியில தான் இருப்பாங்க. அதோடைய ரீசன் என்னன்னா, இந்த டிவைன் மாஸ்குலினை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பேசணும், இவங்க ரெண்டு பேரோட குவாலிட்டிஸ் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ டிவைன் ஃபெமினைனுடைய குவாலிட்டிஸ் எப்படி இருக்கும்னு ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை நல்லா முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவை உங்களால் புரிஞ்சிக்கவே முடியும். ஒருவேளை நீங்கள் டிவைன் மாஸ்குலினுடைய எனர்ஜிஸ் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவங்க தன்னுடைய டிவைன் ஃபெமினைனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி, அதே மாதிரி டிவைன் ஃபெமினைனுடைய எனர்ஜிஸ் எப்படிப்பட்டதாக இருக்கும் அவங்களோட டிவைன் மாஸ்குலினை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு இதெல்லாம் அந்த வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸை பார்க்கலன்னா முதல்ல நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்துட்டு வந்து அடுத்ததாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் தெளிவாகவே புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதை கண்டிப்பாக பாருங்கள், லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இந்த டிவைன் ஃபெமினைன் இவங்களுடைய எனர்ஜி டிவைன் மாஸ்குலினை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்பவே லோவாக இருக்கும். ஏன்னா இவங்க வாழ்க்கையில் ரொம்பவே அதிகமான டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸில் இருப்பாங்க. இந்த டிவைன் ஃபெமினைனுக்கு எமோஷனல் ட்ரைனேஜ் இருக்கிற காரணத்தினால தன்னுடைய எமோஷனல் ஸ்டெபிலிட்டிக்காக தன்னை யார் கூடயாவது பேரப் பண்ணிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
இவங்க தன்னைத்தானே எந்த பர்சன் கூடயாவது பேரப் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. இவங்க எந்த பர்சன் கூட பேரப் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே செல்ஃபிஷ் ரீசன், சுயநல காரணத்துக்காக இந்த டிவைன் ஃபெமினைனை அந்த பார்ட்னர்ஸ் விட்டு விலகி போயிடுவாங்க. அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திப்பாங்க. தனக்கு தேவையான எல்லா உதவிகளையும் தேவைகளையும் இப்படிதான் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பார்ட்னர்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. தனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கிற வரைக்கும் இவங்க கூட இருப்பாங்க. கிடைச்சதுக்கு அப்புறம் இவங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. எப்பெல்லாம் டிவைன் ஃபெமினைன் கிட்ட உதவி கேட்குறாங்களோ அப்பெல்லாம் இந்த டிவைன் ஃபெமினைன் அவங்களுக்கு அந்த ஹெல்ப்பை பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க ரொம்பவே ஃபெமினைன் நேச்சர்ல இருப்பாங்க. நேச்சரிங், கேரிங் இதெல்லாம் இவங்களுக்கு நேச்சராகவே இன்பில்ட்டாகவே இருக்கும். ஆனா இந்த டிவைன் ஃபெமினைனுக்கு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி தேவைப்படும் போது ரொம்பவே எமோஷனல் அன்அவைலபிள் பார்ட்னர்ஸ் மட்டும்தான் அவங்க லைஃப்ல இருப்பாங்க. இவங்களுக்கு தேவையான நேரத்துல இவங்க கூட இல்லாம விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால இவங்களுக்கு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி எப்பவுமே கிடைக்கிறது இல்லை. இவங்க எப்பவுமே தனக்கான ஒரு பியூர் ட்ரூ லவ்வை தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு உள்ள எப்பவுமே ஒரு இன்னர் காலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படி நம்ம பாலிவுட் மூவிஸ்ல பாக்குறோமோ, ஒரு நாள் என்னோட பிரின்ஸ் வருவாங்க, என்னோட ராஜகுமாரன் வருவாங்க, எப்படி அவங்க எல்லாம் இருக்காங்களோ இந்த மாதிரியான நேச்சர் தான் இருக்கும் நம்ம டிவைன் ஃபெமினைனுக்கும். இவங்க எப்பவுமே தனக்கு ஒரு உண்மையான அன்பை தேடிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய டிவைன் ஃபெமினைன் லைஃப்ல அவங்க ஃபேமிலி வைஸும் அதிகமா கார்மிக்ஸா தான் இருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ், சிப்லிங்ஸ், ரிலேட்டிவ்ஸும் கூட அப்படிப்பட்ட கார்மிக்ஸா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ குழந்தையில இருந்தே இவங்க அந்த ஸ்ட்ரகிள்ஸோடையும் தான் வளருவாங்க. இதனால இந்த டிவைன் ஃபெமினைனுடைய எனர்ஜி இன்னும் நாளுக்கு நாள் லோ ஆகிட்டே இருக்கும். எந்த ஒரு பார்ட்னர் கிட்டையும் இவங்க எத்தனை பார்ட்னர் கூட பழகினாலும் சரி, ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, இவங்களுக்கு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி யாருக்கிட்டையுமே கிடைக்கிறது இல்லை. எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கிறது இல்லை. ஏன் இவங்களுக்கு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறது இல்லைன்னா, இவங்க ஏற்கனவே தன்னோட டிவைன் மேஸ்குலின் கூட ஆல்ரெடி பேர்ட் ஆனவங்க. அதனால அந்த கம்ப்ளீஷனை அவங்களோட டிவைன் மேஸ்குலினால மட்டும்தான் ஃபீல் பண்ணவே முடியும். அதனால இவங்களோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே ரொம்பவே டாக்ஸிசிட்டியா தான் இருக்கும். இந்த மாதிரி காரணத்தினால இவங்களோட எனர்ஜியும் லோ ஆகிக்கிட்டே இருக்கும். இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே வேற எனர்ஜி வேம்பயர்ஸ் மாதிரி இவங்களோட எனர்ஜியை இன்னும் அதிகமா சக் பண்ணுவாங்க. இவங்க எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்ப இவங்க ரெண்டு பேரும் எப்ப சந்திக்க போறாங்களோ அப்போ சில சர்க்கம்ஸ்டான்சஸ் எப்படி மாறும்னா, இவங்க எமோஷனல் ட்ரைனேஜ் ரொம்பவே அதிகமா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்துட்டு இருக்கும் போதுதான். அந்த டைம்ல அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் இன்னும் பீக் லெவல்ல வந்திருக்கும். டோட்டலி அன்ஸ்டேபிளா இருப்பாங்க. பலவிதமான பேக் ஸ்டாபிங்ஸை பார்த்து பார்த்து இவங்களுக்கு யார் மேலேயுமே நம்பிக்கையே வராது. ஒரு ட்ரூ லவ் எப்படி இருக்கும் இந்த உலகத்துலன்னு. அப்படிப்பட்ட சூழல் எக்ஸ்ட்ரீமா இருக்கிற அந்த நேரத்துல தன்னுடைய வாழ்க்கையவே வெறுத்து வாழவே வேணான்னு இருக்கிற அந்த நேரத்துல தான் இந்த டிவைன் இவங்களோட மீட்டிங்க உண்டு பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பாங்க. ஏன்னா இந்த டிவைன் ஃபெமினைன் தன்னுடைய பாதையை மறந்து வேற பாதை மாறி போறத டிவைன் விரும்புறதே இல்லை. அண்ட் டிவைன் ஃபெமினைன் இந்த 3D வேர்ல்டில் ட்ரூ லவ்வை சர்ச் பண்ணுறதை விட்டுட்டு தன்னோட டிவைன் மேஸ்குலினையும் மறந்துட்டு தன்னோட ஆன்மீக பயணத்தையும் மறந்து போயிடுறத டிவைன் தொடர செய்யவே மாட்டாங்க. ரொம்பவே சரியான டிவைன் டைமிங்கில் இவங்களோட மீட்டிங் நடக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதனால தான் இந்த டிவைன் மேஸ்குலினும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க.
டிவைன் ஃபெமினைன் கூட 3D வேர்ல்டுக்கே மறுபடியும் வராங்க. டிவைன் மேஸ்குலின் ஒரு அசண்டட் சோலாவே இருந்தாலும் தன்னோட டிவைன் ஃபெமினைன் பூமிக்கு வந்தா தன்னையும் மறந்துடுவாங்க, அவங்களோட சோல் மிஷனையும் கூட மறந்துடுவாங்க. அப்படி மறக்க கூடாதுன்னு தான் இதுதான் அவங்க எடுக்கிற ஒரு மிகப்பெரிய முடிவா இருக்கும். ஏன்னா அவங்க அப்படி மறந்துட்டா அது ரொம்ப பெரிய தலைவலியாவே போயிடும் நம்ம டிவைன் மேஸ்குலினுக்கும். இந்த டிவைன் ஃபெமினைன் இவங்க லோ எனர்ஜிஸ்லயே வந்துகிட்டு இருப்பாங்க. இங்க ஏர்த்துக்கு வந்தா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, இவங்கள தேடுறதையும் விட்டுடுவாங்க. ஏன்னா டிவைன் ஃபெமினைனுக்கு யார் மேலேயுமே ட்ரஸ்டே இருக்கிறது இல்லை. எந்த பர்சனும் இவங்களுக்கு எமோஷனல் ஸ்டெபிலிட்டியும் தர முடியறதில்ல. ஸோ இவங்க 2 பேரும் மீட் பண்ணுற அந்த சூழலில் டிவைன் டைமிங் எப்படி இருக்கும்னா, டிவைன் எனர்ஜியில் எப்படிப்பட்ட ஷிஃப்ட் வரும்னா, தன்னாலேயே இவங்க 2 பேருடைய மீட்டிங் நடக்கும். டிவைன் ஃபெமினைன் லோ எனர்ஜியில் இருப்பாங்க, டிவைன் மேஸ்குலின் இவங்களோட எனர்ஜி ரொம்பவே அதிகமாக ஹையாக இருக்கும். இந்த டிவைன் மேஸ்குலின் ரொம்பவே ஸ்டேபிளாக இருப்பாங்க தன்னுடைய எனர்ஜியில். ஆனால் டிவைன் ஃபெமினைனுடைய எனர்ஜி ரொம்பவே ட்ரைனேஜ் ஆகிட்டு இருக்கும். டிவைன் மேஸ்குலின் எனர்ஜி ரொம்பவே அதிகமாக ஸ்டேபிளாக இருக்கும். இந்த டிவைன் ஃபெமினைனுக்கு இப்போ வரைக்கும் எந்த பர்சன் மேலேயுமே ட்ரஸ்டே இருக்காது. இவங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ சம்பந்தமான நிறைய நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கும். இவங்களோட 3D கார்மிக்ஸ் மூலயமா, ஸோ 3D கார்மிக்ஸ் கூடலாம் சேர்றதுனால தான் இவங்க லைஃப் லெசன்ஸையும் எடுக்கிறாங்க, இந்த ஜெர்னியையும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் மல்டிபிள் பார்ட்னர்ஸ் இவங்க லைஃப்பில் வர மாதிரி சூழ்நிலை உருவாகும். இப்படிப்பட்ட டாக்ஸிசிட்டிலேயே அவங்க லைஃப்பில் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால எமோஷ்னலி ட்ரைன் ஆகிட்டே இருப்பாங்க. தனக்குள்ளேயே ட்ரஸ்ட் இஷ்யூவை டெவலப் பண்ணிப்பாங்க இந்த டிவைன் ஃபெமினைன். இங்கே நம்ம மேல் ஃபீமேல் பற்றி எல்லாம் எதுவுமே பேசலை, எனர்ஜிஸை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். டிவைன் ஃபெமினைன்னா எப்போவுமே ஃபீமேலாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் ஒரு மேலாக இருந்து ஃபீமேல் மாதிரி எனர்ஜிஸில் இருந்தால், டிவைன் ஃபெமினைனுடைய குவாலிட்டிஸில் இருந்தீங்கன்னா, அப்போது இது உங்களை தான் ரெப்ரசன்ட் பண்ணும். நோ மேட்டர் இந்த நேரத்தில் நீங்கள் மேல் பாடியில் இருக்கீங்களா இல்லைன்னா ஃபீமேல் பாடியில் இருக்கீங்களான்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ நம்ம டிவைன் மேஸ்குலின் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்பவே ஸ்டேபிளாக இருப்பாங்க தன்னோட எனர்ஜிஸில். அசண்டட் சோலாக தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை விட அதிகமாக ஸ்டேபிளாக வேற இருப்பாங்க, அசர்ட்டிவாக இருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு ரொம்பவே ஹை எனர்ஜி இருக்கும். ஸோ எப்போ இந்த டிவைன் ஃபெமினைன் இவங்களை சந்திக்கிறாங்களோ, டிவைன் ஃபெமினைனுக்கு ரொம்பவே இன்னர் கம்ப்ளீஷனும் எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும். இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, டிவைன் ஃபெமினைனுக்கு உணர்வு பூர்வமாகவும் கம்ப்ளீஷன் அடைவாங்க, உணர்வு பூர்வமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அடைவாங்க. இவங்களுக்கு எப்படி தோணும்னா, என் பக்கத்துல எத்தனை பேர் இருந்தாலும் இவங்க எல்லாரும் மென்டல் மாதிரி இருக்கிறவங்க, நானா இருக்க கூட முடியாத மாதிரி பண்றாங்க, என்னை ரொம்ப மோசமா ஜட்ஜ் பண்றாங்களே. ஆனா இந்த டிவைன் மேஸ்குலின் என்ன பேசினாலும் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க, ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க, என்னை பத்தி எந்த ஒப்பீனியும் வச்சுக்க மாட்டாங்கன்னு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்க. இவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டாகவும் இருக்கும். சம்டைம்ஸ் இப்படி நடக்கும் இல்லையா, சில பேர் ரொம்பவே கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்குறவங்களா இருப்பாங்க. எப்படி நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஜோன் உருவாகுதோ, எப்படி நம்ம யோசிக்கிறத அப்படியே பேசவும் நினைக்கிறத சொல்லவும் முடியுதோ, மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படியே ஷேர் பண்ணவும் முடியுதோ, அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எதை வேணாலும் பேசவும் முடியும், ஷேர் பண்ணவும் முடியும். நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை எப்பவுமே ஜட்ஜ் பண்ணவும் மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான எனர்ஜிஸ் தான் இவங்களுக்குள்ள டெவலப் ஆகும். இவங்களுக்கு எப்பவுமே யார் மேலேயும் ட்ரஸ்டே இருந்திருக்காது. ஆனா தன்னோட டிவைன் மேஸ்குலினை எப்படி நம்புவாங்கன்னா, அவங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு
கிணத்துல விழுற அளவுக்கு கூட நம்புறதுக்கு தயாரா இருக்க ஆரம்பிப்பாங்க. இவங்களுக்கு எப்படி தோணும்னா, இந்த டிவைன் மேஸ்குலினை எப்பவுமே தெரியாம கூட ஹர்ட் பண்ணிடக்கூடாது, அவங்களுக்கு எந்த விதத்திலயுமே தெரியாம கூட ஹார்ம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் யோசிப்பாங்க. அந்த காரணத்தினால தன்னுடைய எல்லா வாழ்க்கையில பாதிக்கப்பட்ட பாதிப்புகள் எல்லாத்தையுமே அவங்களோட டிவைன் மேஸ்குலின் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, இவங்களால மட்டும்தான் என்னோட எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். இவங்களோட ட்ரஸ்ட் எப்படிப்பட்டதா இருக்கும்னா, இவங்க இந்த முழு உலகத்துல இருக்கிற யாரையுமே நம்ப மாட்டாங்க. இவங்களை சுத்தி எத்தனை பேர் தான் இருந்தாலும் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் எப்பவுமே இந்த டிவைன் ஃபெமினைனுக்கு இருக்கும். யார் மேலேயும் ட்ரஸ்ட் வைக்க மாட்டாங்க, தன்னோட டிவைன் மேஸ்குலினை தவிர. ஸோ இந்த மாதிரி தான் சில எனர்ஜிஸ் டிவைன் ஃபெமினைனுக்கு இருக்கும். எப்போ இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்களோ அப்போ யூனிவர்சல் லெவலில் டீப்பாக நம்ம பேசணும்னா, யூனிவர்சல் லெவலில் ரொம்பவே ஈஸி கோயிங் எனர்ஜிஸ் வர ஆரம்பிக்கும். யூனிவர்சல் லெவலில் அப்படின்னு சொன்னால் எப்படின்னா, எந்த ஒரு சுச்சுவேஷனும் அவங்களோட கேரியராக இருந்தாலும் ஃபேமிலியாக இருந்தாலும் டிவைன் ஃபெமினைனுக்கு எவ்வளவுதான் கேரியரில் பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் தன்னாலேயே சரியாயிடும். ஃபேமிலியில் எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் அதெல்லாம் கூட தானாகவே ரிசால்வ் ஆகிட்டே இருக்கும். ஒரு யூனிவர்சல் ஷிஃப்ட் எப்படி உண்டாகும்னா, அவங்க லைஃப்பில் எல்லாமே மாறிடும். எப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றாங்களோ அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். அவங்களோட பாடி அண்ட் ஃபேஸில் பியூட்டி லெவலில் கூட நிறைய சேஞ்சஸ் இம்ப்ரூவ் ஆகும். இவங்களை சுற்றி இருக்கிறவங்களோட சோஷியல் ஹெல்த், ஃபேமிலி ஹெல்த், எவ்வளவுதான் ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருந்தாலும் அது எல்லாமே தன்னாலேயே விலகி போயிடும். ஃபினான்ஷியல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதுவும் சால்வ் ஆகிடும். எப்போ இவங்களோட யூனியன் நடக்குதோ, இவங்களோட முதல் சந்திப்பு நிகழுதோ, இந்த டிவைன் ஃபெமினைன் அண்ட் டிவைன் மேஸ்குலின் பல ஜென்மத்துக்கு அப்புறம் சந்திக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போது ரெண்டு பேருக்குமே அவ்வளோ அதிகமான எனர்ஜெட்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஹை எனர்ஜெட்டிக் ஷிஃப்ட் நடக்கும். அவங்களுக்குள்ளேயும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்குள்ளேயும். அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, ஈவன் அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அவங்களோட நெய்பர்ஹுட், அவங்களோட சொசைட்டி, ஈவன் அவங்க இருக்கக்கூடிய முழு ஸ்டேட் லெவல்லையே கூட இப்படிப்பட்ட பாசிட்டிவ் சேஞ்சஸ் நடக்கும். அவங்க எங்கே தங்கி இருக்காங்களோ அங்கே இருக்கிற முழு பகுதியுமே ஹையர் எனர்ஜியில் அசெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரோட எனர்ஜிஸும் அப்போ இன்னும் அவ்வளோ அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் டிவைன் மேஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினைனும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது இது டிவைன் மேஸ்குலாலையும் டிவைன் ஃபெமினைனாலையும் ரெண்டு பேராலையும் தான். எவ்வளவுதான் இந்த டிவைன் ஃபெமினைன் லோ எனர்ஜியில் இருந்தாலும் சரி, லோ எனர்ஜிஸ் உடைய அர்த்தம் இது இல்லை, அவங்களோட எனர்ஜி ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ரொம்பவே பவர்ஃபுல் ஆறாவாக இருக்கும் ரெண்டு பேரோட ஆறாவும். எப்படி வேணும்னாலும் இவங்க மீட்டிங் நடக்கலாம். அவங்கள சுற்றி அக்கம் பக்கத்தில் எவ்வளவுதான் எப்படிப்பட்ட சுச்சுவேஷனாக இருந்தாலும் டிராஸ்டிக்கலி சேஞ்ச் ஆகும். அந்த நேரத்தில் இப்படி சொல்லுவாங்க இல்லையா, கருமேகம் சூழ்ந்துருச்சு, கருமேகம் வந்துருச்சு, சரியான மழை வரப்போகுதுன்னு. அப்போ எல்லாமே மாறிடும் இல்லையா? அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸாக இவங்க மீட் பண்ணும்போதும் மாறும். இவங்க ரெண்டு பேருடைய லைஃப்பும் அவங்களுக்கே தெரியாமல் தன்னாலேயே எல்லாமே அழகாக மாறிடும் இவங்க ரெண்டு பேருக்குமே. எப்படி டிவைன் ஃபெமினைன் தன்னோட டிவைன் மேஸ்குலின் இவங்க லைஃப்பில் வந்ததும், தன்னோட அதர் ஹாஃப் சோல் அவங்க லைஃப்பில் வந்ததும் அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தில் இருப்பாங்களோ, அதே மாதிரி இந்த டிவைன் மேஸ்குலினும் தன்னோட டிவைன் ஃபெமினைனை எப்படி பார்ப்பாங்கன்னா, இந்த டிவைன் ஃபெமினைனை அவங்க லைஃப்பில் கிடைச்ச ஆசீர்வாதமாக பார்ப்பாங்க.
இவங்க என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் என்னோட லைஃப்ல எல்லா சுச்சுவேஷன்ஸும் பாசிட்டிவா மாறிடுச்சேன்னு நினைப்பாங்க. ஏன்னா இந்த டிவைன் மாஸ்குலின் முழு 3D வேர்ல்டு கான்சியஸ்லயே தான் வாழ்வாங்க. அப்படியே வாழ்ந்தாலும் இவங்க யார் கூடயும் ஒரு அட்டாச்மெண்ட்லயோ இல்லைன்னா அஃபெக்ஷனோடயோ வாழ மாட்டாங்க. எப்பவுமே ஐசோலேட்டட் எனர்ஜில தான் வாழ்வாங்க. இவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு இவங்களுக்கே தெரியாது. அதாவது இவங்க லவ்வபிள், அஃபெக்ஷனேட், கேரிங் ஆளா தான் இருப்பாங்க. ஆனா இவங்க தன்னோட டிவைன் ஃபெமினைனை சந்திச்சதுக்கு அப்புறம்தான் இவங்க இப்படிப்பட்டவங்கன்னு இவங்களுக்கே கூட தெரியும். ஏன்னா இந்த டிவைன் மாஸ்குலின் இருக்காங்களே, இவங்க 3D எனர்ஜிஸ்ல ஆப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த டிவைன் ஃபெமினைன் 5D எனர்ஜிஸ்ல ஆப்ரேட் பண்ணுவாங்க. 3D உடைய எனர்ஜிஸ்னா என்ன அர்த்தம்னா, இந்த டிவைன் மாஸ்குலின் என்னவோ அசண்டட் சோல் தான். ஆனா இவங்களோட எனர்ஜிஸ் உடைய ஆப்ரேஷன் இருக்கே, அது 3D லெவல் எனர்ஜிஸ்ல ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஈகோல ஆப்ரேட் பண்ணுவாங்க. 3D ஸ்டேட் எனர்ஜிஸ்லயே தான் இருப்பாங்க. அண்டு எல்லா வேலைகளையும் 3D மைண்ட்லயே தான் செய்வாங்க. 3D வேர்ல்டில் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. 3D லெவல்லையே தன்னோட எல்லா பொறுப்புகளையும் செஞ்சு முடிப்பாங்க. தன்னுடைய எல்லா சுச்சுவேஷன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. தன்னுடைய ஃபேமிலிக்கு இவங்க ரொம்பவே முழு கவனத்தையும் கொடுப்பாங்க. ஸோ இப்படியே இவங்க வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும். அது எல்லாமே 3D வேர்ல்டை சுற்றி மட்டும்தான் போய்கிட்டு இருக்கும். ஆனா இந்த டிவைன் ஃபெமினைன் இருக்காங்க இல்லையா, இவங்களோட வாழ்க்கை முழுசாவே 5D அசென்ஷனை நோக்கியே தான் போய்கிட்டு இருக்கும். ஏன்னா அதுதானே அவங்களோட லைஃப் பர்பஸா இருக்கும். இவங்களோட லைஃப் பர்பஸே அதுதானே, தன்னோட எனர்ஜியை ஹையர் லெவலுக்கு அசென்ட் பண்றது. இவங்க வாழறது என்னவோ 3D வேர்ல்ட்ல தான். ஆனா இவங்களோட ஃபோக்கஸ் ரொம்பவே கிளியரா இருக்கும். எனக்கு என் வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் க்ரோத் பண்ணணும், அதுல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பாங்க இந்த டிவைன் ஃபெமினைன். இவங்களோட கோல் எப்பவுமே மற்றவங்க மாதிரிலாம் இருக்காது. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு குழந்தைங்க வேணும், நான் எப்பவுமே ஒன்னா சந்தோஷமா இருக்கணும், அப்படிலாம் இல்லை. நோ, சாதாரண பொண்ணுங்க மாதிரி குடும்பம் மட்டுமே கதின்னு இருக்கிற ஒரு பொண்ணா, காலையில இருந்தோமா வீடு வாசல் கூட்டி பெருக்கி விறுவிறுக்க சமைச்சோமா, காஃபி குடிச்சோமா, லஞ்சு சாப்பிட்டோமா, ஜாப் பண்ணோமா, பிஸ்னஸ் பண்ணோமா, அதுக்கப்புறம் போய் தூங்கணுமானெல்லாம் இருக்கவே பிடிக்காது இவங்களுக்கு. அதெல்லாம் இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அதையெல்லாம் பண்ணாலுமே ஏதோ விதியேன்னு இதையெல்லாம் செய்யணுமேனு மட்டும்தான், வேற வழியே இல்லையேன்னு தான் செய்வாங்களே தவிர அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இதுலலாம் இருக்கிறதே இல்லை. இவங்க எப்பவுமே நார்மல் லைஃப்ல 3D லைஃப்ல சந்தோஷமா இருக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு தேவை இவங்க லைஃப்ல growth. டிவைன் ஃபெமினைன் தனக்காக இல்லை, மற்றவங்களுக்காக வாழ விரும்புறவங்க. எப்ப இவங்க தனக்காக செல்ஃபிஷ் மாதிரி வாழ ஆசைப்பட்டாங்கனாலும் அப்பையெல்லாம் தன்னாலேயே ரொம்ப டிப்ரெஷனா லோவர் எனர்ஜிஸ்ல போயிடுவாங்க. ஏன்னா இவங்களுடைய லைஃபே மற்றவங்களுக்காக தான் உருவாயிருக்கு. டிவைன் ஃபெமினைன் இந்த பூமிக்கு வர்றதே இதுக்காக தான். என்னன்னா இவங்க நிறைய பேரை ஹீல் பண்ண வேண்டியதா இருக்கும். டிவைனுக்கு ஒரு மீடியமா இருப்பாங்க டிவைன் ஃபெமினைன். மற்றவங்களுக்கு எல்லாம் ஹீலிங் செஞ்சு இவங்களுக்கான ஹீலிங்கும் தன்னாலேயே நடக்கும். இது மூலியமா இவங்க லோயர் எனர்ஜிஸ்ல இருந்து அசென்ட் பண்ணுவாங்க. அது மூலியமா இவங்களோட டிவைன் மாஸ்குலினையும் சந்திப்பாங்க. இதுதான் நம்ம டிவைன் ஃபெமினைனுடைய சோல் பர்பஸாவும் இருக்கும். டிவைன் மாஸ்குலினுடைய சோல் பர்பஸ் என்னவா இருக்கும்? இவங்களுடைய சோல் பர்பஸ் என்னன்னா, இவங்க டிவைன் ஃபெமினைனுடைய லைஃப்ல வருவாங்க, தன்னோட 3D ஜெர்னியை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதோட இவங்க தன்னோட டைமை டிவைன் ஃபெமினைனை மேல ஹையர் வைப்ரேஷனுக்கு மறுபடியும் கொண்டு வர உதவியும் பண்ணுவாங்க.
டிவைன் ஃபெமினைன் அப்படி தன்னை லோயர் எனர்ஜிஸில் இருந்து ஹையர் எனர்ஜிஸுக்கு அசண்ட் ஆகி வரத்துக்கு எவ்வளோ டைம் எடுக்கிறாங்களோ அது வரைக்கும் டிவைன் மேஸ்குலின் தன்னோட நேரத்தை அவங்களோட 3D கார்மிக் சிச்சுவேஷன்ஸை 3D வேர்ல்டுலையே பிஸியாக இருப்பாங்க. தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நிறைவேற்றுறது மூலியமா பிஸியாகவே இருப்பாங்க. இங்கே டிவைன் மேஸ்குலினுக்கும் அவேக்கனிங் நடக்கும். அதை நம்ம நெக்ஸ்ட் எனர்ஜிஸ் பற்றி பேசும்போது பேசலாம், நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் பற்றி பேசும்போது பேசலாம். எப்படி இந்த 2 பேருக்கும் ட்ரிகர்ஸ் வரும், எப்படி இவங்களுக்குள்ள செப்பரேஷன் வரும், எப்படி இவங்க 2 பேருடைய எனர்ஜி ஸ்லோவாகவும் மாறுது, அகெயின் ஹையாகவும் மாறுது, எப்படி இவங்க 2 பேரும் யூனியனுக்கு வராங்க, இதை பற்றி எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். இப்போ நம்ம எப்போ இவங்க சந்திக்கிறாங்களோ இந்த 2 பேரை சுற்றி எவ்வளோ அதிகமான எனர்ஜெட்டிக் ஷிஃப்ட் நடக்குது அப்படின்றத சில டீட்டெயில்ஸை மட்டும் பார்க்கலாம். ஸோ இவங்க சந்திக்கும் போது இவங்க லைஃப்பில் என்ன மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாமே தன்னாலேயே சரியாயிடும், தானாகவே விலகி போயிடும். இந்த டிவைன் ஃபெமினைனுக்கு உள்ள இருக்கிற ட்ரஸ்ட் இஷ்யூஸும் பர்சனல் லெவலில் ஹீல் ஆகும். டிவைன் மேஸ்குலின் லைஃப்லையும் ஒரு எம்டி லோன்லி லாஸ்ட் கைண்ட் ஆஃப் லைஃப்பில் இருந்தாங்க இல்லையா? இவங்க வெறும் தன்னோட தனிமையை மட்டுமே எனர்ஜிஸாக ஆப்ரேட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? இவங்களுக்கு 3D வேர்ல்டு லைஃப்பில் வாழ்ந்தாலுமே அதை பற்றின எந்த அர்த்தமுமே தெரியாமல் தான் வாழ்ந்திருப்பாங்க. இவங்களுக்காக யாரெல்லாம் இவங்க மேலே ஃபீலிங்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னு கூட தெரியாமையே இருந்திருப்பாங்க. இவங்க ரொம்பவே எமோஷ்னலி கோல்டு பர்சனாக இருப்பாங்க. இப்படி தான் இந்த டிவைன் மேஸ்குலினும் வாழ்ந்துக்கிட்டும் இருப்பாங்க. ஸோ இந்த டிவைன் மேஸ்குலின் டிவைன் ஃபெமினைன் கிட்ட அட்ராக்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. இந்த டிவைன் மேஸ்குலினுக்கு வெறும் இந்த டிவைன் ஃபெமினைன் கிட்ட மட்டுமே ஏன் அப்படி ஒரு உணர்வு, அப்படி ஒரு ஈர்ப்பு, அட்ராக்ஷன் ஏன் உருவாகுது? இது ரொம்பவே பெரிய கேள்வியா இருக்கும் நிறைய பேருக்கு. ஏன்னா இந்த டிவைன் மேஸ்குலினுக்கு இவ்வளோ அதிகமான பியூட்டிஃபுல் ஹை எனர்ஜிஸ் இருக்கே. ஸோ எவ்வளோலாம் சோல்ஸ் இருக்காங்களோ இவங்களுக்கு இருக்கிற ஹை எனர்ஜெட்டிக் ஆறால அவங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணலாமே. ஏன்னா இந்த டிவைன் ஃபெமினைன் ரொம்பவே லோ எனர்ஜிஸில் தான் இருக்காங்க. அதோட இந்த டிவைன் ஃபெமினைன் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும்தான் மேனிஃபெஸ்டும் பண்ணுறாங்க அவங்க லைஃப்பில். ஏன்னா இவங்க சோல் ஜெர்னியுடைய பாதையே அப்படி தான் இருக்கும். இவங்களுக்கு இவங்களோட 3D கார்மிக்ஸ் மூலியமா ட்ரிகர்ஸ் கிடைக்காத வரைக்கும் இவங்க லைஃப்ல இருக்கிற 3D கார்மிக்ஸை விட்டு விலகணும்னு இவங்க நினைக்காத வரைக்கும் இவங்க 2 பேரோட மீட்டிங் நடக்காது. ஸோ இந்த டிவைன் ஃபெமினைன் இவங்க கூட இருக்கிற டாக்ஸிக் மக்கள் கிட்டலாம் அட்ராக்ட் ஆவாங்க. இப்போ நம்ம டிவைன் மேஸ்குலினை பற்றி இந்த விஷயமா சொல்லணும்னா ஹை எனர்ஜிஸில் இருக்கிறதுனால ஹை ஃபெமினைன் எனர்ஜி மட்டும் இல்லாமல் மற்ற லோயர் எனர்ஜிஸில் பார்ட்னர்ஸ் கிட்டலாம் கூட அட்ராக்ட் ஆக மாட்டாங்களா என்ன? அட்ராக்ட் ஆவாங்க. ஆனால் இந்த டிவைன் மேஸ்குலின் இருக்காங்களே இவங்களோட ஃபோக்கஸ் ஒரே மாதிரி கிளியராக தான் இருக்கும். ஒருவேளை எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும்னா என்னோட டிவைன் ஃபெமினைன் மட்டும்தான் வேணும், வேற யாருமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நிறைய பேர் இப்படிப்பட்ட மிஸ்கன்செப்ஷன்ஸில் இருக்கிறாங்க. இந்த டிவைன் மேஸ்குலின் யாரெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறாங்களோ அவங்க கூடலாம் பழகுவாங்க, யார் கூட வேணும்னாலும் போவாங்க, எல்லா ஃபெமினைன் எனர்ஜியும் இவங்க கிட்ட தானே அட்ராக்ட் ஆகுறாங்க, தன்னாலேயே இவங்க கிட்ட போய் பழகுறாங்களே அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறாங்க. ஆனா உண்மையில இவங்களா யார்கிட்டையும் போய் தன்னை ஷோ பண்ணிக்கலாம் மாட்டாங்க, மற்றவங்களை கவர் பண்ணணும்னு யோசிக்க கூட மாட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. டிவைன் மேஸ்குலினுடைய ஜேர்னி தனியாவே தான் இருக்கும், டிவைன் ஃபெமினைனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். இவங்க தனிமையான எனர்ஜிஸை தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க.
இவங்க தன்னாலேயே உருகி உருகி ஒருத்தரை விரும்புறாங்கன்னா அது வெறும் தன்னோட டிவைன் ஃபெமினைனை மட்டும்தான். டிவைன் ஃபெமினைன் கிட்ட மட்டும்தான் அட்ராக்ட் ஆவாங்க. அதோட வேற எந்த சோல்ஸ் கிட்டையும் இப்ப வரைக்கும் ஏன் அப்படியெல்லாம் ஆகலைன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இந்த டிவைன் ஃபெமினைனுக்கு ரொம்பவே பியூர் டிவைன் ஹார்ட்டா இருக்கும். ஒரு கிளீன் ஹார்ட், அதை நம்ம இப்படியும் சொல்லுவோம், ஒரு பியூரிஃபைடு ஹார்ட், ரொம்பவே கிளீன். டிவைன் ஃபெமினைன் மனசுல யாரை பத்தியுமே எந்த ஒரு சின்ன நெகட்டிவிட்டி தாட்ஸும் இருக்கிறதே இல்லை. ஏன்னா எல்லோருமே டிவைன் ஃபெமினைனுக்கு கெட்ட காரியங்களை செஞ்சுட்டு போனாலும் டிவைன் ஃபெமினைன் அவங்களுக்கு வெறும் பிளெஸ்ஸிங்ஸை மட்டும்தான் கொடுப்பாங்க. அவங்களோட நேச்சரே அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்காங்க. கிவிங் நேச்சர்ல மட்டுமே இருப்பாங்க. இவ்வளோ அதிகமான ஹை ஃபெமினைன் எனர்ஜியா இருக்கும்னா ஒருவேளை இந்த டிவைன் ஃபெமினைனே எவ்வளோதான் முயற்சி பண்ணாலுமே நான் இந்த பர்சன் கிட்ட சரியா பழக போறதில்ல, கிரட்ஜஸோட தான் இருக்கணும் அப்படின்னு ட்ரையே பண்ணாலும் சரி, ஆக்சுவலி இவங்க ரொம்பவே ஹை செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல தான் இருப்பாங்க. எவ்வளோதான் ஹை பவுண்டரிஸ் எல்லாம் வச்சு இனிமே இவங்க கூட பேச போறதில்லைன்னு நினைச்சாலும் முடிவே பண்ணாலும் அதெல்லாம் இவங்களால செய்யவே முடியாது. அப்படிப்பட்ட முடிவெல்லாம் ஃபெயில் தான் ஆகும். ஏன்னா அவங்களோட ஃபெமினைன் எனர்ஜியை அவங்களால பேலன்ஸ் பண்ணவே முடியாது. இவங்க எவ்வளோ இமோஷனல் ஓவர் கிவிங்கா இருப்பாங்கன்னா யாரா இருந்தாலும் அவங்க எல்லாரையுமே மன்னிச்சிடுவாங்க. ரொம்பவே அதிகமான ஃபர்கிவிங்கா இருப்பாங்க நேச்சராகவே. இவங்களுக்கு எவ்வளோதான் எத்தனை பேர் இவங்க கிட்ட பயன் அடைஞ்சிட்டு நன்றியே இல்லாம இருந்தாலும், எத்தனை பேர் இவங்கள ஹர்ட் பண்ணாலும், அவங்களெல்லாம் இவங்க கிட்ட டாக்ஸிசிட்டியவே ஷோ பண்ணாலும், ட்ரிகர் பண்ணாலும் கூட இந்த டிவைன் ஃபெமினைன் அவங்களெல்லாம் திருப்பி ஹர்ட் பண்றதில்ல. இவங்க எப்பவுமே ரிவெஞ்ச் எனர்ஜிக்கு போறதே இல்லை. யாரையுமே இமோஷனல் ஹர்ட் பண்றதே இல்லை. அவ்வளோ கருணை உள்ளம் இவங்களுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட எல்லா குவாலிட்டிஸும் ஹை ஃபெமினைன் நேச்சர்ல மட்டும்தான் இருக்கும். அதை தவிர வேற ஃபெமினைன்ஸ்க்கு இப்படிப்பட்ட நேச்சர் இருக்கிறது இல்லை. இந்த ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான் இருக்கும் இந்த டிவைன் மாஸ்குலினுக்கு டிவைன் ஃபெமினைன் கிட்ட அட்ராக்ஷன் டெவலப் ஆகிறதுக்கு. அதோட டிவைன் மாஸ்குலினுக்கு ஒருவேளை இப்படி பார்த்தாலும் செக்ஷுவலியும் கூட இவங்களுக்கு இவங்களோட டிவைன் ஃபெமினைன் மட்டும்தான் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா தெரிவாங்க. ஒருவேளை நீங்க ஒரு மேலா இருந்து ஆனா டிவைன் ஃபெமினைனா இருந்தா அதுக்கு அர்த்தம் நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ இந்த பார்ட்னர் இந்த டிவைன் மாஸ்குலின் தன்னோட டிவைன் ஃபெமினைன் கிட்ட மட்டும்தான் செக்ஷுவல் அட்ராக்ஷனும் வைப்பாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கிறதா நம்புவாங்க. அண்ட் பியூட்டிஃபுல் ஆறானால தான் இதெல்லாமே நடக்கும். பிசிக்கல் பியூட்டி கூடவே டிவைன் ஃபெமினைன் உடைய ஆரா இருக்கு இல்லையா, அது எவ்வளோ பவர்ஃபுல் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும்னா அவங்களோட கிவிங் நேச்சர், அவங்களோட ஃபர்கிவிங் நேச்சர், அவங்களோட கிளீன் ஹார்ட், பியூர் ஹார்ட், ஹெல்பிங் நேச்சர், இதெல்லாம் ஒன் அண்ட் ஒன்லி டிவைன் ஃபெமினைன் உடைய குவாலிட்டிஸா மட்டுமே இருக்கும். அவங்களோட நேச்சரே அப்படிப்பட்டதா இருக்கும். இதனாலெல்லாம் மட்டும்தான் டிவைன் மாஸ்குலினே அட்ராக்டும் பண்ணும். எப்ப இவங்க ரெண்டு பேரோட மீட்டிங் நடக்குதோ ரொம்பவே அழகான பியூட்டிஃபுல் ஸ்டேஜா அது இருக்கும். இந்த டிவைன் மாஸ்குலின் இருக்காங்களே இவங்களுக்கும் ரொம்பவே நல்லா பாசிட்டிவ் எனர்ஜிஸ்லாம் கிடைக்கும் தன்னோட டிவைன் ஃபெமினைன் கிட்ட இருந்து. ஆக்சுவலி டிவைன் மாஸ்குலினுக்கு லோன்லி ஜெர்னியாக தான் இருக்கும். நிறையவே மக்கள் இவங்களை ரொம்பவே அரகண்ட்டாக நினச்சிப்பாங்க, செல்ஃபிஷ்னு நினைப்பாங்க. இல்லைனாலும் இவங்களுக்கு ரொம்பவே ஹையர் செல்ஃப் கேர் பவுண்ட்ரிஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தினால இந்த டிவைன் ஃபெமினைன் மட்டும்தான் இதை எல்லாமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. மற்ற யாரும் எந்த சோல்ஸும் டிவைன் மாஸ்குலினை சுற்றி இருக்கிறவங்க யாருமே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க.
அவங்க கார்மிக் பார்ட்னரும் இதையெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எப்படி நான் லாஸ்ட் வீடியோஸ்ல கூட சொல்லியிருக்கேன் இல்லையா, எல்லார்கிட்டையும் இவங்க பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க. ஸோ இவங்க 2 பேருடைய எனர்ஜியுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்படிப்பட்ட லயனஸை எல்லாராலையும் சமாளிக்க முடியாது. ஒருவேளை இந்த டிவைன் ஃபெமினைன் ஒரு வைல்டு லயனஸ்னா இவங்கள ஒன் அண்ட் ஒன்லி வெறும் அவங்களோட டிவைன் மாஸ்குலின் மட்டும்தான் அடக்க முடியும். அதே மாதிரி டிவைன் மாஸ்குலினுக்கு கோபம் வந்தா அவ்வளோ அதிகமா வரும், ஈகோவும் அவ்வளோ அதிகமா இருக்கும், இவ்வளோ அதிகமான ஹை செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும், அவ்வளோ அரகன்ஸ் இருக்கும்னா யாரும் யாரோட எனர்ஜியும் இந்த டிவைன் மாஸ்குலினுடைய ஹை எனர்ஜியை கொஞ்சம் கூட டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அண்ட் இவங்க லைஃப்பை விட்டு விலகி போயிடுவாங்க இந்த ஒரு ரீசன்னால மட்டுமே. இவங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னரே இருந்தாலுமே எப்படி சொல்லிட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? யூ ஆர் டூ மச் ஃபார் மீ, ஐ கான்ட் ஹேண்டில் யூ, ஐ கான்ட் அட்ஜஸ்ட் வித் யூ. இந்த மாதிரியான எனர்ஜிஸாக தான் டிவைன் மாஸ்குலினுக்கு இருக்கும். ஸோ இவங்களோட 3D கார்மிக்ஸ் இவங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. வெறும் டிவைன் ஃபெமினைன் கிட்ட மட்டும்தான் இவ்வளோ டாலரன்ஸ் இருக்கும், அவங்க கிட்ட அக்செப்டன்ஸும் இருக்கும், அவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதனால டிவைன் மாஸ்குலினுடைய ஹை எனர்ஜியை டாலரேட்டும் பண்ண முடியும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு சாதாரணமான ரப்பர் பேண்ட் இருக்கும்ல, அதை கொஞ்சம் இழுத்து வலிச்சா என்ன ஆகும்? அருந்துடும். ஆனால் சில ரப்பர் பேண்ட் எப்படிப்பட்டதா இருக்கும், அது எப்படிப்பட்ட ஸ்ட்ராங்காக இருக்கும்னா எவ்வளோதான் இழுத்து வலிச்சாலும் அது அருந்து போகாது. அந்த மாதிரி ஜஸ்ட் இவங்க 2 பேரும் இவங்களுக்குள்ள மட்டும்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேப்பபிளாகவே இருப்பாங்க. ஸோ இவங்க வாழ்க்கையில் வைல்டு எனர்ஜிஸை, டாக்ஸிக் எனர்ஜிஸ் எல்லாம் தாண்டி மீண்டு வந்து இந்த 2 பேரோட சேர்ந்து சர்வை பண்ண முடியும். மற்ற சோல்ஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க, அவங்க எல்லாம் வீக் சோல்ஸாக இருப்பாங்க. அவங்களோட எனர்ஜிலாம் இவங்க கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பேட்டிபிளாக இருக்காது. எப்படின்னா, ஒரு பல்புக்கு அதிகமான கரண்ட் வந்தால் அந்த பல்ப் உடஞ்சி போயிடும், வெடிச்சு செதறிடும் இல்லையா? அந்த மாதிரி தான் இவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் பவர் மற்ற சோல்ஸுக்கு இருக்காது. அவங்கெல்லாம் இந்த டிவைன் மாஸ்குலினுடைய டாக்ஸிசிட்டி இதையெல்லாம் பொறுத்துக்க முடியாது. அதே மாதிரி இந்த டிவைன் ஃபெமினைனுடைய டாக்ஸிசிட்டியையும் பொறுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த டிவைன் ஃபெமினைன் எப்போ வரைக்கும் அவங்க கார்மிக்ஸுக்கு கிவிங்காக இருக்காங்களோ, கிவிங் நேச்சரில் கேரிங், நர்ச்சரிங், ரொம்பவே ஹாப்பி ஃபேஸாக எப்போவுமே இருப்பாங்க. எப்போ வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் இவங்க ரொம்பவே இமோஷனாக இருக்காங்களோ, மென்டலி, ஃபிசிக்கலி, சோஷியலி எந்த மாதிரி என்ன நீட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களோட பார்ட்னர்ஸை எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டே இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். ஆனால் எப்போ இவங்க தன்னோட டாக்ஸிக் எனர்ஜிஸ்க்கு வராங்களோ, இவங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியும் அவ்வளோ ஹையாக இருக்கும். ஏன்னா இவங்க ஆரா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அது பாசிட்டிவ் ஆராவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் ஆராவாக இருந்தாலும் சரி, டிவைன் ஃபெமினைனுக்கு அவ்வளோ அதிகமான ஆராவாக இருக்கும். இந்த மக்கள் எல்லாம் அவங்க கூட இருக்கிறவங்க யாரா இருந்தாலும், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் இவங்களோட ஸ்ட்ராங் ஆராவை பேர் பண்ணிக்கவே முடியாது, பொறுத்துக்கவே முடியாது. ஒருவேளை இவங்க தன்னோட மாஸ்குலின் எனர்ஜியில் ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க இந்த டிவைன் ஃபெமினைனை இவங்க ரொம்பவே டாமினண்ட்டாக இருக்காங்க, அரகண்ட்டாக இருக்காங்க, இவங்களுக்கு ஈகோலாம் ரொம்பவே ஹையாக இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இந்த மக்கள் எல்லாமே இவ்வளோ ஹை எனர்ஜியை டாலரேட் பண்ணவே முடியறதில்ல. அவங்கெல்லாம் இவங்கள விட்டு விலகி தான் போவாங்க. அதே மாதிரி இந்த டிவைன் மாஸ்குலின் இருக்காங்களே, இந்த டிவைன் ஃபெமினைனை விட ஹை ஈகோ எனர்ஜியில் இருப்பாங்க.
இந்த டிவைன் மாஸ்குலினும் இப்படி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்காங்க. ஏன்னா இந்த டிவைன் ஃபெமினைனுக்கு டைம் டு டைம் ட்ரிகர்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ டிவைன் மாஸ்குலினை ஜெயிக்க முடியும்னா, இவங்களை பொறுத்துக்க முடியும்னா, இவங்களோட ஹை எனர்ஜியை அது பொறுத்துக்கணும்னா அது அவங்களோட டிவைன் ஃபெமினைன் மட்டும்தான். இந்த 2 பேரோட எனர்ஜிஸ் இவ்வளோ ஸ்ட்ராங் எனர்ஜிஸாக இருக்கும். இவங்க 2 பேரோட எனர்ஜிஸை இவங்களை தவிர வேற யாராலையும் ஏற்றுக்கவோ சமாளிக்கவோ முடியவே முடியறதில்ல. ஸோ ஒருவேளை யூனியனுக்கு வரணும்னா இவங்க 2 பேரால மட்டும்தான் யூனியனுக்கு வரவும் முடியும். இந்த 2 பேரோட டாக்ஸிக் சைக்கிள்ஸ்லாம் எது இவங்க ஜெர்னிஸ் உடைய பார்ட்டோ அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு தான் முன்னோக்கி போக முடியும். முக்கியமா இந்த கார்மிக்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்க 2 பேரும் யூனியனுக்கு வர்றதுக்காக. ஒருவேளை இவங்க இந்த 2 பேரோட லைஃப்ல கார்மிக் சைக்கிள்ஸே இல்லைன்னா இந்த டிவைன் மாஸ்குலின் அவங்களோட டிவைன் ஃபெமினைனை சந்திக்கவே முடியாது. இவங்க 2 பேரும் மறுபடியும் எப்பவுமே சந்திச்சிக்கவே முடியாது. இவங்களோட ஜெர்னி எப்பவுமே முன்னேறி போகவே முடியாது. ஒருவேளை நீங்க இந்த மாதிரி நினைக்கிறீங்கன்னா இந்த கார்மிக்ஸ்லாம் உங்களை துஷ்பிரயோகம் பண்றாங்கன்னு தோணுச்சுன்னா விட்டுருங்க. கார்மிக்ஸுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ தான் சொல்ல வேண்டியதா இருக்கும். தேங்க்யூ, நீங்க என் லைஃப்ல வந்தீங்க, அந்த காரணத்தினால தான் என்னோட மீட்டிங்கே நடந்திருக்கு அப்படின்னு டிவைன் மாஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினைன் 2 பேருமே சொல்ல வேண்டியதா இருக்கும். ஒருவேளை நீங்க இந்த ஜெர்னில இருக்கிறீங்கன்னா. ஸோ கார்மிக்ஸை எப்போவுமே அப்யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட ஜெர்னிக்கு தான் அது எல்லாமே பிளாக்கேஜஸாக கிரியேட் ஆகும். உங்களோட கார்மிக்ஸுக்கு எவ்வளோ தேங்க்யூ சொல்லணுமோ அவ்வளோ சொல்லுங்க. அவங்க அப்படி பண்ணுறதுனால தான் நீங்கள் உங்கள் ட்வின் ஃப்ளேம் கூட மீட்டிங்க்கே வர முடியும். ஸோ இந்த மாதிரி தான் சில எனர்ஜிஸ் இருக்கும் 2 பேருக்குமே. எப்போ இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்களோ அப்போ இவங்க 2 பேருமே இமோஷ்னல், மென்டல், ஃபிசிக்கல், சோஷியலாக எல்லா பக்கத்துலேயுமே எல்லா விதத்துலேயுமே இவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அவங்க லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் இவங்க கூட இருக்கிறவங்க சுச்சுவேஷன்ஸ்லாம் நெய்பர்ஹுட், ஃபேமிலி பக்கமெல்லாம் கூட இது அஃபெக்ட் ஆகும். கேரியர் அஃபெக்ட் ஆகும். எல்லாமே ரொம்பவே பாசிட்டிவ் ஹை எனர்ஜிஸ்னால போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு வீடியோ. எப்போ இவங்களுக்கு ஹனிமூன் ஃபேஸ் வருதுன்னா எப்போ இவங்க மீட்டிங் வருதோ ஃபஸ்ட்டு டைம், அதுதான். இதை நம்ம மீட்டிங் ஸ்டேஜ்னு தான் சொல்லுவோம். இதை நம்ம யூனியன் ஸ்டேஜ்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா இவங்க 2 பேரோட யூனியன் நடக்கிற மாதிரியே இவங்க 2 பேருக்கும் செப்பரேஷனும் நடக்கும். ஸோ எப்போ ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் நடக்குதோ ஹனிமூன் ஃபேஸாக இருக்கும். அதுக்கப்புறம் செப்பரேஷன் எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, அண்ட் மறுபடியும் யூனியனுக்கு இவங்க 2 பேரும் எப்படி வரப்போகிறாங்க, அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட் 3 வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டிவைன் சோல்ஸ்.